தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் ஒன்றாக இருக்கின்ற பதிற்று பத்தில் 7ஆம் பத்து பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா செல்வக்கடுங்கோ வாழியாதன் அப்படிங்கிற ஒரு மன்னன். இந்த பாடிய புலவர் யார் அப்படின்னா கபிலர். இந்த கபிலரை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. மிக பெரும் புலவர். குறிஞ்சி பாட்டு என்ற அழகிய ஒரு பாடல் தொகுப்பை பாடிய புலவர் இவர். அதுவும் சங்க இலக்கியத்தில் அதிக அளவில் பாடல்கள் பாடிய புலவர் இவர். சரி, இந்த செல்வக்கடுங்கோ வாழியாதன் அப்படிங்கிற மன்னன். இப்போ இது வரைக்கும் பதிற்று பத்தில் நம்ம 6 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவங்க எல்லோருமே உதியஞ்சேரல் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய அரச மரபில் வந்தவர்கள். ஆனால் இந்த 7ஆம் பத்திலிருந்து வரவங்கெல்லாம் 7, 8, 9 இதெல்லாம் யாருன்னா இந்த அந்துவஞ்சேரல் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய வம்சாவழியினர் பற்றி இந்த 3 பத்துகளும் கூறுது. சரி, இப்போது பதிற்று பத்தில் ஒவ்வொரு 10 பாடலுக்கும் பின்னாடி வந்த ஒரு புலவர் பதிகம் எழுதியிருக்கிறாரு. அந்த பதிகத்தை தான் நம்ம முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு அந்த பாடல்களில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்கறது வழக்கம். அதுபோல் இந்த பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பதிகத்தில் இந்த மன்னன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் மன்னனுடைய தந்தை யார் அப்படின்னா அந்துவஞ்சேரல் அப்படிங்கிற மன்னன் தான் இவனுடைய தந்தை. அதுவும் அந்துவஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க பொறையர் வம்சத்தை சேர்ந்தவங்க. அதனால் பொறையர் அப்படிங்கிற இரும்பொறை அப்படிங்கிறது அவங்க பேருக்கு பின்னாடி வரும். சரி, தாய் யார் அப்படின்னா பொறையன் பெருந்தேவி தான் இயற்பெயர். ஆனால் அவளுடைய தந்தை ஒரு தந்தை, அதாவது ஒரு தந்தைன்னு பிரித்து சொல்லாமல் ஒரு தந்தை அப்படிங்கிறவர் தான் அவளுடைய தந்தை. சரி, இந்த அந்துவஞ்சேரல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பகைவர்களை அவர்களுடைய நாட்டில் தோற்கடித்து வென்று அவர்களை தன்னுடைய நாட்டுக்கு வஞ்சி நகரத்துக்கு இழுத்து கொண்டு வந்த திறமை மிகுந்தவர், நுட்பமான கேள்வி ஞானம் உடையவர் அப்படின்னு இந்த அந்துவஞ்சேரலை பற்றி குறிப்பிடுது இந்த பதிகம். சரி, அடுத்து செல்வக்கடுங்கோ வாழியாதனை பற்றி இந்த பதிகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, புதிய பல நகரங்களை இந்த மன்னன் நிர்மாணித்தானா தன்னுடைய நாட்டில். பகைவர்களை தோற்று ஓடச் செய்தான். அது உட்பகைவர்களை விரட்டி அடித்த மன்னன் இவன். மேலும் இவனுடைய பேரை கேட்டாலே, இவனுடைய படைகளை பார்த்தாலே பகைவர்களுக்கு அச்சம் தரும்படியாக இருக்குது. அப்படிப்பட்ட திறமை உடையவன் இவன். சரி, இந்த மன்னன் பெரும் புகழ் பெற்றவனாக விளங்கியிருக்கிறான். இவன் பல வேள்விகளை செய்திருக்கிறான். வேள்வி தர்ம காரியங்கள் இவற்றையெல்லாம் இவன் செய்திருக்கிறான். இல்லை மாய வண்ணன் அப்படிங்கிற ஒருத்தரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அது புரோகிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரையே தன்னுடைய அமைச்சராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் சாஸ்திர ஞானத்திலும் தர்மம் அறம் போன்றவற்றிலும் இவன் அவரை காட்டிலும் மேம்பட்டவனாக விளங்கினான் என்று அந்த குருவாகிய மாயவண்ணனே மயங்கச் செய்தவரான் இந்த மன்னன். அவரையே ஆச்சரியப்பட வியக்க வைத்தவனாம் இந்த மன்னன். அப்படிப்பட்டவன் இவன். மாசற்ற மனம் உடையவனாக இவன் இருந்திருக்கிறான். சரி, இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த மன்னனை 10 பாடல்களால் கபிலர் பாடியிருக்கிறாரு. அந்த 10 பாடல்களுக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, அந்த பாடலிலேயே உள்ள ஒரு சொற்றொடர், சிறப்பான அல்லது அருமையான சொற்றொடரே தலைப்பாக அமைந்திருக்குது. இது பதிற்று பத்தில் எல்லா பாடல்களுக்கும் இது பொருந்தும். சரி, இப்போது கபிலர் இந்த பாட்டை பாடினாரு சொன்னோம். அதற்கு அரசன் அவருக்கு என்ன பரிசில் அளித்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறுபுறம் அப்படின்னு சொல்லப்படுகிற 1,00,000 பொற்காசுகள், கரன்சி, அதை அவருக்கு பரிசாக அளிக்கிறான். அது மட்டும் இல்லை, நன்றா அப்படிங்கிற ஒரு குன்றின் மேலே ஏறி நின்று தன்னை சுற்றிலும் இருக்கிற இடங்களை காட்டி கொடுத்து அவற்றை எல்லாமே அந்த புலவருக்கு கொடுத்தானா. எவ்வளவு சிறப்பு பாருங்கள். அப்படி அவருக்கு பரிசில் அளித்து அவரை சிறப்பித்தானவன். இவ்வாறு இந்த மன்னன் 25 ஆண்டுகள் அரசாண்டான். சரி, இப்போது இந்த பதிகம் கூறுகிற செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பதிற்று பத்தில் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல் தலைப்பு புலா பாசறை அப்படிங்கிறது தான் முதல் தலைப்பாக அமைந்திருக்குது. அதாவது புலால் நாற்றம் அழிக்கக்கூடிய பாசறை அப்படின்னு பொருள்பட அமைந்திருக்கிறதுனால இதற்கு இந்த பெயர். இதில் என்ன சொல்கிறாரு புலவர் அப்படின்னா, இப்போ இந்த கபிலரை பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய காணொளியில் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா இவருக்கும் பாரி மன்னனுக்கும் உள்ள ஒரு ஆழ்ந்த நட்பு பற்றி நாம் பார்த்துருக்குறோம். இவர் பாரி இறந்த பிறந்தான் இங்கே இந்த பாட்டை பாடியிருக்காரு போல இருக்குது. அது முதல் பாடல்லையே நமக்கு தெரியுது. எடுத்த உடனே பாரியுடைய பரம்பு மலை பற்றி தான் பாடுறார். என்னன்னா,
பலாப்பழமெல்லாம் வெடித்து சிதறுகிற போது அதோடைய தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனின் மனம் வந்து வாடைக்காற்று தூற்றுவதால் எல்லா இடங்களிலும் பரவக்கூடிய பரம்பு மலை. அந்த மலையின் வீரமகனான பாரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அவர். அதாவது தன்னுடைய நட்புக்கு உரியவனான பாரியை விட்டுட்டு அவரால் எதையும் எழுத முடியாது போல இருக்குது. அப்படிப்பட்ட பாரி மன்னன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவி யார், ஏன்னா இவருக்கு கபிலருக்கு அவனோட மிகுந்த நட்பு, அவளை பற்றியும் பாடுறாரு. அதாவது ஓவியத்தில் அமைத்தது போன்ற வீட்டை உடைய அரண்மனையை உடைய அந்த வீட்டினுடைய தலைவி கொல்லிப்பாவை போன்ற அழகுடைய அவள், நற்குண நல்லொழுக்கங்கள், அவளுடைய திறமையெல்லாம் இது பண்ணி போற்றி அடுத்த வரிகளில் அவர் பாடுறாரு. அதற்கடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் உன்னத்து பகைவன் அப்படிங்கிறாரு. உன்னம் அப்படிங்கிற மரத்துக்கு பகைவனா இந்த பாரி. ஏன் அப்படின்னா இந்த உன்ன மரம் எப்படின்னா அது வந்து நல்ல செழித்து வளர்ந்து இருந்ததுன்னா அந்த அரசனுக்கு வெற்றி கிடைக்குமா, ஆனால் அது வாடி போய் இருந்தால் அவனுக்கு தோல்வி கிடைக்கும்னு. ஆனால் இவன் உன்னத்து பகைவன் அப்படின்னா என்னென்னா, இது வாடி போயா இருந்தாலும் அவனு போரில் போனால் அவன் ஜெயிச்சிருவானான். அதாவது இது அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உன்ன மரம் வந்து அதோடைய நிமித்தத்திலேயே தோல்வி அடைஞ்சிருது. அதனால் உன்னத்து பகைவன் அப்படின்னு இதில் பாராட்டி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த பாரியினுடைய மார்பிலே பூசி இருக்கிற சந்தனம் காய்ந்து விடும், ஆனால் அவன் நெஞ்சில் உள்ள ஈரம் காயாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் எப்பொழுதும் கொடை அழித்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவன் அவன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அடுத்து இவனிட அதாவது இரவலர்கள் எல்லோரும் இந்த பாரியின் மீது மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பாங்க. அதனால் அவன் மேலுலகம் சென்ற பிறகு அவன் திரும்பி வர முடியாத உலகத்துக்கு சென்று விட்டான் அந்த பாரி. அதனால் அந்த இரவலர்கள் எல்லோரும் மனவேதனைப்பட்டு தங்களுடைய பாடலையே பாடுறதை விட்டுட்டாங்க. அதனால் அவங்களுடைய முழவு அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை மண் பூசுவதையே விட்டுட்டாங்க. அதனால் அது காய்ந்து போயிருக்குது. எப்பொழுதும் அதில் வந்து மார்ச்சனை அப்படிங்கிற ஒரு மண்ணால் அவர்கள் பூசுவது வழக்கம். அப்போ தான் அது நல்ல இனிய இசையை எழுப்பும் அப்படிங்கிற காரணத்தினால அது காய்ந்து போய் விட்டுருக்கான். காய்ந்து போன அந்த நிலைமையிலே அது இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட இடத்துல பாரி இறந்து போனதுக்கப்புறம் அவன் இறந்துட்டானே அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை பார்க்க வரலை அப்படிங்கிறாரு. எடுத்தோடனே சொல்லிட்டாரு, பாரி இறந்துட்டான், எனக்கு வேறு வழி இல்லைன்னு இறத்தலுக்காக உங்ககிட்ட நான் வரலை. ஆனால் ஏன் வந்தேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. என்னென்னா, எல்லோரும் உன்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா, நீ பெரும் பொருளை எல்லோருக்கும் வழங்கினாலோ சிறிது கூட வருத்தப்பட மாட்டாயாம். அதாவது பொருள் குறைந்து விட்டதே என்று வருத்தப்படுவதும் இல்லையாம். மிகுந்த பொருளை கொடுத்த பிறகு இவனுக்கு கிடைக்கிற புகழை பார்த்து அவன் மகிழ்வதும் இல்லையாம். அதாவது இரண்டும் இல்லை. இப்படிப்பட்ட தன்மை பாரியிடம் இருப்பதனாலோ என்னமோ புலவரை இந்த மன்னன் ஈர்த்திருக்கிறான். அதனால் உன்னை காண வந்தேன் அப்படிங்கிறாரு கபிலர். அப்படிப்பட்ட நற்குணம் உடைய உன்னை நான் காண வந்தேன். ஆனால் எங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா, பாசறைக்கு புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பாசறை. அதான் புலா பாசறைங்கிறது தலைப்பு. ஏன் ஒரு பாசறையில் போர் பாசறையில் புலால் நாற்றம் அடிக்கணும்னா, அப்பொழுது தான் போர் நடந்து முடிந்திருக்கும். அதனால் பல வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும், அதற்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த நாற்றம் அடிக்கும். இன்னொன்று, இவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பகைவர்களுடைய ஊன் அது பொதிந்திருக்கும். அதில் இருந்து வாசனை வரும். களிறுகள், புறவிகள் இவற்றுக்கெல்லாம் காயப்பட்டு சிகிச்சை அளித்து கொண்டப்பட்டிருக்கும். அதனால் ஒரு புலால் நாற்றம் அடிக்கின்ற அந்த பாசறைக்கு இந்த புலவர் வராரு. இந்த பாசறைக்கு நான் உன்னை காண வந்தேன் அப்படிங்கிறாரு. அது அந்த சமயத்தில் என்னென்னா, நிலவு போல வேலை உடைய அவனுடைய வேலை பாடியபடி ஒரு பாடினி பாடிக்கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்தில் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பகுதி தெரிவிக்குது. சரி, அடுத்த பகுதி வரைபோல் இஞ்சி அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது இந்த பகுதி. வரைபோல் இஞ்சினா, வரை என்றால் மலை, மலை போன்ற மதில்களை கொண்ட. இந்த மலை போன்ற மதில் யாருடைய மதில்னா, பகைவர்களுடைய மதிலை பற்றி பாராட்டி கூறுகிறார் புலவர். சரி, இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். களிற்றுப்படைகள், அதாவது இந்த மன்னனுடைய செல்வக்கடுங்கோ வாழியாதனுடைய யானைப்படைகள் இருக்குது இல்லையா, அந்த யானைப்படைகளில் நெற்றியிலே பொன்னோடை போல பொன்னரி மாலை இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு இவனுடைய யானைப்படை செல்கிறது. அதற்கு பிறகு கிடுகுகளை ஏந்தியபடி வீரர்கள், பேர்ப்படை, வாட்படை, அதற்கு பிறகு புறவிப்படை. இந்த புறவிகளுடைய பிடரி மயிரெல்லாம் கொய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படின்னா, இன்றைக்கு நம்ம
என்ன செய்கிறாங்க, ஹேர் கட்டன் பண்ணுறாங்க இல்லையா. அதே போல் அந்த காலத்தில் போரில் ஈடுபடக்கூடிய இந்த புறவிகளுடைய பிடரி மயிர் ஒருவேளை அதற்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று வெட்டினார்களோ அல்லது அது போரில் அவற்றுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக வெட்டினார்களோ தெரியவில்லை. அவற்றை ஒழுங்குபடுத்தி அந்த படைகள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த எல்லா படைகளும் சேர்ந்து, நாற்படைகளும் சேர்ந்து பகைவர்களுடைய மதிலை சூழ்ந்து கொண்டிருக்குமா. அந்த பகைவர்களுடைய மதில் எப்படி இருக்கும் அப்படின்னா உயர்ந்து, மலை போல உயர்ந்து இருக்கும். அதனால தான் இந்த தலைப்பு வரை போல் இஞ்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குது. அதை சுற்றிலும் உள்ள அகழியில் நீர் ததும்பி கொண்டிருக்குது, நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த அகழியில். அப்படிப்பட்ட பகைவர்களுடைய நாட்டிலே இந்த மன்னன் போர் புரிந்தா அவர்களுக்கு 2 வழிதான். ஒன்று, அவர்கிட்ட சொல்லி சரணடைகிறோம், இல்லைன்னா தரைமட்டமாகும். அப்படி சரணடையாதவர்கள், அவனோடு ஒத்துப்போகாதவங்க நாட்டிலெல்லாம் என்ன ஆகும், அதாவது இந்த நாட்டை புறப்பகுதிகளிலெல்லாம் தீ வைத்து கொளுத்தப்படும். அப்படி தீ வைக்கும் பொழுது பல சூரியன்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறதாம் அந்த புகை. அப்படிப்பட்ட தோற்றத்தையும் இந்த புலவர் இந்த காட்சியில் காட்டுறாரு. அதற்கு பிறகு அப்படி இல்லாமல் அவர்கள் சமாதானமாக இவனோடு இருந்தாங்கன்னா அவங்க நாடி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவனுடைய நாட்டிலே உழவர்கள் எல்லோரும் ஆணிரைகளை மேய்த்து கொண்டு, அதாவது ஆடு மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு தலையிலே ஆம்பல் மலரை சூடிக்கொண்டு உழவு தொழிலில் ஈடுபடுவாங்களாம். அப்படி ஈடுபடும் பொழுது அங்கே நெற்கதிர்களெல்லாம் விளைகிற கதிர்களை எல்லாமே அவர்கள் அறுத்து எடுத்த பிறகு கொட்டி கிடைக்கிற குப்பை இருக்குது இல்லையா, அந்த குப்பையே நிறைய இருக்குமா. அதை காஞ்சி மரத்தடியில் சேர்த்துட்டு அதற்காக அரியல் அப்படிங்கிற ஒரு கல்லுக்காக அதை விற்பனை செய்து அதை உண்டு மகிழ்வார்களாம் உழவர்கள். அப்படிப்பட்ட வளமுடையதாக அந்த மன்னர்களுடைய நாடுகள் இருக்கும். எப்போ இந்த மன்னனோட ஒத்து போனா, இல்லைன்னா தீ வைத்து கொளுத்தப்பட்டு தீ எரியும், பல சூரியன்கள் போன்று அந்த இடத்துல அனல் வீசுவது போல இருக்கும் அப்படிங்கிற காட்சியை இந்த பாடல் இந்த 62வது பாடல் காட்டுது. அதற்கு அடுத்த பாடல் 63வது பாடல் அருவி ஆம்பல் அப்படிங்கிறது. அருவி ஆம்பல் அப்படின்னா அருவி கிடையாது, அருவினா நீர்வீழ்ச்சி கிடையாது, அருமையான, அதாவது அரிய, வி என்றால் மலர், அரிய மலரான ஆம்பல், ஆம்பல் மலரை குறிக்குது. இங்கே ஆம்பல்னா மலரை ஏன் குறிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இது இலையை அடுத்து மலராத மலர் அப்படின்னு பாட்டில் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இது எதை குறிக்குதுன்னா ஒரு பேரெண், ஒரு பெரிய எண்ணெய் குறிக்குது. இது ஆம்பல் என்பது ஒரு எண், அது மலர் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா ஆம்பல், தாமரை, வெள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் மலரின் பெயர்களை, அதாவது ஆம்பல், தாமரை எல்லாம் மலரின் பெயர்கள் அல்ல. அதே போல் வெள்ளம் அப்படிங்கிறதும் ஒரு எண்ணின் பெயராகத்தான் இருந்திருக்குது அந்த காலத்தில். இதை நமக்கு தெரியாமையே கூட போயிருக்கும். தொல்காப்பியத்தில் இதற்கான குறிப்பு உள்ள ஒரு பாட்டு இருப்பதனால தான் நாம் இதை அறிந்து கொள்ள முடியுது. இது இளம்பூரணர் உரையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியுது. சரி, இப்போ ஆம்பல் அப்படிங்கிற எண் 15 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண், ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லப்படுகிற எண் அப்படின்னு சொல்ல வேண்டும். சரி, இப்போது இந்த அருவி ஆம்பல் அப்படிங்கிற பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மன்னனானவன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பணியக்கூடியவனா. ஏன்னா அந்த காலத்தில் அந்தணர்கள் ஏற்கனவே சொல்லியபடி அவர்கள் அறம் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால, தர்ம வழியில் நடப்பவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு பணிந்து நடப்பாங்களாம், வேறு யாருக்கும் பணிவது இல்லையாம். அடுத்து நண்பர்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கும் அஞ்சுவது இல்லையாம் இந்த மன்னன். ஏன்னா நண்பர்கள் அவன் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள், அவர்களுக்கு அவன் அஞ்சுவான், பிறருக்கு அஞ்சுவதில்லை. அடுத்தது இவனுடைய கழுத்திலே மார்பிலே மாலையானது இந்திர தனுசை போல இருக்கிறது. அந்த மாலை அணிந்த மார்பிலே, சந்தனம் பூசப்பட்ட மார்பை அவன் தன்னுடைய உரிமை மகளிருக்கு அல்லாமல் பிறருக்கு விரித்து காட்டுவது இல்லை. அதாவது அப்படி போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லாமலே பெரும் படையுடன் இவன் போகிற இடமெல்லாம் வெற்றியாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மன்னன் சொன்ன சொல் தவறாத வாய்மை உடையவன் அப்படின்னு இந்த புலவர் குறிப்பிடுகிறார். இவன் உழிங்கை மாலையை சூடிக்கொண்டு இருவரை ஓடச் செய்தவனா. அந்த இருவர் அப்படின்னா இரு பகைவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் வடக்கை சேர்ந்தவர்கள், தமிழ் பேசாதவர்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு யூகம் இருக்குது. இருவர்னு தான் குறிப்பிட்டிருக்கு பாட்டில். அந்த இருவர் யார் அப்படின்னா இந்த மன்னன் சேர மன்னன். ஒருவேளை சோழ பாண்டியர்களா என்றால் அப்படி இல்லை, அவங்க தமிழ் அல்லாதவர்கள், தமிழர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற குறிப்பு பாட்டலிலே தமிழ் செரித்து அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதனால் யாரோ வடக்கே இருக்கிற மன்னர்கள் 2 பேரை அந்த மன்னன் வெற்றி கொண்டிருக்க வேண்டும். அடுத்து
கடல் போன்ற இந்த நில உலகத்தில் நற்செயல் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால், அதாவது அறம் என்ற ஒன்று இருக்குமானால், நீ ஆம்பல் அப்படிங்கிற ஒரு பேரெண்ணின் போலவும் வெள்ளம் அப்படிங்கிற எண்ணின் காலம் ஊழி காலமும் நீ வாழ வேண்டும் அப்படின்னு இந்த புலவர் வாழ்த்துகிறாரு இந்த மன்னனை. அடுத்த பாடல் 64வது பாடல் உரைசால் வேள்வி அப்படிங்கிற தலைப்பு அமைந்திருக்குது. உரைசால் வேள்வினா உயர்ந்த தன்மையுடைய வேள்வி. வேள்வி என்பது நமக்கு யாகம் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த உலகத்தில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியிலனா, இந்த உலகத்தில் பல வெற்றி வேந்தர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த மன்னன் மட்டும் இல்லை, நிறைய பேர் வெற்றி வேந்தர்கள் ஒரே சமகாலத்தில் கூட வாழ்ந்திருக்கலாம். அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அறநெறிகளை உரைத்தபடி, தர்ம நெறிகள், அதாவது மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு வாழக்கூடிய மன்னர்கள் சில பேர் தான் இருப்பாங்க. அப்படி அறநெறிகளை உரைத்தபடி இருக்கின்ற அந்தணர்களுக்கு இந்த மன்னன் என்ன செய்வானா, அணிகலன்களை பரிசாக அளிப்பானா. அப்படி அளிக்கும் பொழுது நீர் வார்த்து அளிக்கிறது வழக்கம். தார வார்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல. நீர் வார்த்து அழிக்கும் பொழுது இவனுடைய முற்றம் எல்லாமே சேராக மாறி போகுது. அந்த சேற்றிலே களிர்கள் இருக்கல, யானைகள், அந்த முற்றத்திலே கட்டப்பட்டிருக்க யானைகள் அந்த ஈரத்திலே நிற்பதற்கு வெறுத்தபடி அசைந்து கொண்டிருக்கின்றதாம். அந்த இடத்திலே பல பரிசீலர்கள் வராங்க, பாணர்கள் வராங்க, எல்லோரும் வருவாங்க. அத்தனை பேரும் வர முடியும். ஆனால் பகைவர்கள் எவரும் அணுக முடியாத காவல் உடையதாம் அந்த முற்றம், அவனுடைய அரண்மனை முற்றம். இவன் அந்த பகைவர்களுக்கு அணுக முடியாத அந்த இடத்துல இவன் பல பாணர்கள், இரவலர்களுக்கெல்லாம் பரிசுகள் எப்படி கொடுக்குறான், என்ன எத்தகைய பரிசுகள் அளிக்கிறான்னா, தேர்கள், குதிரைகள், புரவிகள், இவை எல்லாவற்றையும் அவன் பரிசாக அளிக்கிறான். இந்த காரணத்தினாலேயே அவன் பகைவர்களுக்கு முன்னால் நட்சத்திரங்களுக்கு இடையே ஒரு ஞாயிறு போல தோற்றம் அளிக்கிறானாம் இந்த மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுற்றத்தின் பசி போக்கியவன் என்று அவனை வாழ்த்துகிறார். இங்கே அவர் சுற்றத்தின் பசி போக்கியவர் என்று சொல்லும் பொழுது இவர் ஒரு அந்தணர், கபிலர் ஒரு அந்தணர். அவருடைய அந்தணர்களை பேணுகின்றவனாக இந்த அரசன் இருக்கின்றதுனால ஒருவேளை அப்படி சொன்னாரோ, அல்லது தான் ஒரு புலவர், அதனால் புலவர்கள் எல்லோரையும் அவர் தம் சுற்றத்தினராக எண்ணி அவர்களின் பசி போக்கியவன் என்று சொல்கிறாரோ தெரியவில்லை. அவருடைய சுற்றத்தின் பசி போக்கியவன் என்று வாழ்த்துகிறார். அடுத்தது 65வது பாடல் நாள் மகிழ் இருக்கை அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாள் மகிழ் இருக்கை என்பது அரசனுடைய திருவோலக்க மண்டபம், அதாவது திருவோலக்க சபையை குறிக்குது. இது அது மகிழ்ச்சியை உடைய அவை அப்படின்னு, இருக்கை அப்படின்னு அவனுடைய இருக்கை பற்றி குறிப்பிடுது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, புரவிகள் இருக்குல்ல, குதிரைகளுடைய குழம்புகளிலே இரத்தக்கரை படிந்திருக்குதான். ஏன்னா இவன் போரிடும்போது பகைவருடைய பிணங்களின் மீது அந்த குதிரைகள் ஓடியதனால அவற்றின் குழம்புகளிலே இரத்தக்கரை படிந்திருக்கிறது. அப்படிப்பட்டதோடு அவன் விரைய செலுத்தும் அந்த செல்லக்கூடிய அந்த குதிரைகளின் தலையிலே தலைமாலையை சூடிக்கொண்டு பகைவர்கள் அவனோட அச்சப்படக்கூடிய விதமாக அவர்களிடம் போர் புரிந்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி வேந்தனாக இந்த மன்னன் இருக்கிறான். இவனுடைய போர் வீரர்கள் எப்படிப்பட்ட குணம் என்றால் யாக்கை நிலையாமையை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் உயிர் எப்பொழுது வேண்டுமானால் போகும், இந்த யாக்கை நிலை இல்லாதது அப்படிங்கிறதை அறிந்த வீரர்கள். அதனால் தங்களுடைய நாட்டின் மானம் காக்கவும், தம்முடைய மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் இந்த அரசனுக்காகவும் போர் புரியக்கூடிய குணமுடையவர்களாக இவனுடைய படை வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டுறாரு. அவர்களுக்கு எல்லோருக்குமே இவன் அரிய செல்வம் போன்றவன் அப்படின்னும், இவன் வீரர்களின் மெய்மறை, அதாவது வில் வீரர்களின்க்கு கவசம் போன்றவன் அப்படியெல்லாம் பாராட்டுறாரு. பின்னர் அரசமாதேவியினுடைய நற்குணங்களை பற்றி அப்படிப்பட்டவனுடைய கணவன் அப்படின்னு பாராட்டுறாரு. இப்போது பாணர்கள் அவங்களுக்கெல்லாமே இவர் பாதுகாவலராக இருக்கிறார். பரிசிலர்களுக்கு இவன் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட திருவோலக்க சபையில் பாலை பண்ணை பாடியபடி பாணர்கள் இருக்கிறாங்களா. அது கை தேர்ந்த அந்த பாணர்கள் பாலை பண்ணை மாற்றி மாற்றி பாடுவது போல, துன்பம் மிகுந்த அந்த பண்ணை அவர்கள் வேறு வேறு விதமாக பாடுவது போல இங்கே மது வார்க்கப்படுகிறது. வேறு வேறு சுவையை உடைய மது வார்க்கப்படுகிறது. மதுவை அருந்தியபடியாக அவர்கள் வீரர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இடமாக இவனுடைய திருவோலக்க மண்டபம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். இங்கே உங்களுக்கு தோணும், இந்த மாதிரியான ஒரு இடத்துல
கள் என்பது பரிமாறப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அரசனுடைய திருவோலக்க சுமை இது அவனுடைய எப்பொழுதும் இருக்கிற திருவோலக்க மண்டபம் அல்ல, இது பாசறையிலே தங்கி இருக்கும்போது இருக்கக்கூடிய இது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற போர் வீரர்களுக்காக மதுவார்க்கப்படுகிறது போலும் அவ்வாறு நினைக்க தோன்றுகிறது. அடுத்த பாடல் 66வது பாடல் புதல் சூழ் பறவை அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. பறவை அப்படிங்கிறது வண்டுகளை தான் குறிக்குது. இங்கே புதல் அப்படிங்கிறது புதரிலே சூழ்ந்த வண்டுகள் அப்படிங்கிற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே. சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். கரிய கொம்புகளையுடைய பேரியாழ் அப்படின்ற ஒரு யாழை வைத்திருக்கின்ற பாணர்கள் பாலை பண்ணை பாடியபடி இருக்கிறார்கள். அவர்களை அந்த பாணர்களை அழைத்து இந்த செல்வ கடுங்கோ வாழியாதனிடம் சென்று நீ பரிசு பெறுக அப்படின்னு ஆற்றுப்படுத்துவது போல இந்த பாட்டு அமைந்திருக்குது. அதுவும் என்னெல்லாம் கொடுப்பானா இந்த அரசன் பாசறையை ஒட்டி இருக்கிறதுனால இவன் தான் பகைவர்களிடம் இருந்து பெற்ற தேர்களை எல்லாமே அவன் திரையாக தருவான், களிறுகளை தருவான் அப்படின்னு, அது மரக்காலால் நெல்லை அளந்து கொண்டே இருப்பான், அதை வரையாது கொடுப்பான் அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடுது. இதில் வேற்படை வாட்படை வீரர்கள் அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால இங்கே இந்த இடம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது அப்படின்னு தெரியுது. சரி, இங்கே முல்லை புதரின் மீது வண்டுகள் வைத்து கொண்டிருக்கமில்லை, அந்த காட்சியை போல எப்படி இருக்குதுன்னா இவனுடைய வீரர்கள் தலையிலே அணிந்திருக்கிற கண்ணி வாகை மலரை அவர்கள் பனந்தோட்டோடு சேர்த்து சூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உவமை காரணமாக இது புதல் சூழ் பறவை என்ற இந்த தலைப்பு வந்திருக்குது. இங்கே இந்த இடத்துல வெள்ளை பளிங்கு கற்களுக்கு இடையிலே சிவந்த பரற்கற்கள் இருக்கிற அந்த இடத்திலே இரத்தின கற்களை பெறுவதற்கு இடமான வளநாடுகள் இவனுடைய நாடுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே பாராட்டப்படுது. அடுத்த தலைப்பு 67வது பாடல் வெண்போல் கண்ணியார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தலைப்பு ஏன் அப்படின்னா தொடுத்தற்கு அரிய பூவல்லாத, அதாவது இது தொடுக்கப்படும் பூ இல்லாதது எதுனா பனங்குருத்து, அந்த பனங்குருத்தை தொடுத்து கட்டி கொன்றையோடு சேர்த்து அதை தொடுத்து கட்டி அணிந்திருப்பது பற்றி இந்த தலைப்பு வந்திருக்குது. இதுலேயும் அதே போன்ற ஒரு பாணனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருக்குது. யாழிசை பாடியபடி இருக்கிற பாணனை நீ வாழியாதனை பாடி சென்றால் உனக்கு என்னெல்லாம் கொடுப்பான் அப்படின்னா கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல உள்ள அது அணிகலன்கள் செய்வதற்கு உரிய இடமாக அந்த காலத்தில் விளங்கி இருந்திருக்குது. அணிகலன்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பந்தர் அப்படிங்கிற துறைமுகத்தில் கடல் முத்துக்களை உனக்கு தருவான் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடுறாரு புலவர். இப்போது இதில் போர்க்காட்சியை சொல்கிறாரு. ஏன்னா வெற்றி கொடி அசைய ஊது கும்புகளெல்லாம் ஊதும்படியாக இவருடைய களிறுகள் எல்லாம் அசைந்து கொண்டு இருக்கிற அந்த போர்க்களத்தில் பருந்து இரத்தத்தை குடிக்கக்கூடிய பருந்துகள் உண்டு. பேய்மகள் அந்த இடத்துல இருப்பது போல உறைந்திருப்பது போல ஒரு தோற்றம். அப்படிப்பட்ட இடத்துல அவனுடைய படைமறவர்கள் கொன்றையையும் பனங்குருத்தையும் கட்டிய மாலையை சூடிக்கொண்டு அவர்கள் போரிடுகிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த பகுதியில் அது சொல்கிறாரு. மேலும் காந்தள் மலர், இங்கே ஒரு வித்தியாசமான செய்தி சொல்லப்படுகிறது. ஏன்னா காந்தள் மலரில் வண்டுகள் பறக்காதான். அந்த காலத்தில் காந்தள் மலர் இறைவனுக்கு உரிய மலர். இறைவன் என்பது பொதுவாக தமிழ் நிலத்திலே முருகன். இறைவனுக்கு உரிய மலராக காந்தள் மலர் கருதப்படுகிறது. அதனால் காந்தள் மலரை சூட மாட்டார்களாம். அது தெய்வங்கள் சூடுவது அப்படிங்கிறதுனால வண்டுகளும் ஊதாது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஆனால் இந்த காந்தள் மலரில் ஏன் வண்டுகள் ஊதாது அப்படின்னா அந்த மலரிலே வண்டுகள் அமர்ந்த உடனே பறக்கும் தன்மையை இழந்து விடுகிற தன்மை இருக்குது. அதனால் அதை இங்கே குறிப்பிடுகிறாரு. காந்தள் மலரின் வண்டுகள் தங்கள் பறக்கும் தன்மையை இழப்பது போல இங்கே அப்படிப்பட்ட மலர்கள் நிறைந்த நேரி மலைக்கு தலைவன் இந்த மன்னன். இவனையும் யாராவது, அதாவது காந்தள் மலர் போன்றவனா யாராவது இவன் எளியவன் என்று எண்ணி இவனோடு போரிட வந்தால் அவங்க தான் தங்களுடைய வீரத்தை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்து இந்த பகுதியில் சொல்லப்படுது. அடுத்து 68வது பாடல் ஏம வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுகிற தலைப்பு. ஏம வாழ்க்கை அப்படின்னா இன்ப வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை அப்படிங்கிற பொருள்படும். இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா அந்த படை வீரர்கள், போர் வீரர்களை பற்றி சொல்லும். இப்போ நீங்கள்லாம் படம் பார்த்துருப்பேன், அமரன் படம் தற்போது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க. அந்த படத்தில் இந்த மக்கள் எல்லோரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லையிலே காவல் காக்கின்ற வீரர்கள் எப்படி தங்களுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாது இருக்கிறாங்களோ அதை போன்ற இந்த போர் மறவர்களை பற்றி இந்த பகுதி குறிப்பிடுது. இவனுடைய படை வீரர்கள் எப்படி இருக்குன்னா காற்றே குறுந்தடியாக
செய்து கடலில் மோதுறதுனால ஒரு ஒலி ஏற்படுவது போல் அப்படிப்பட்ட முரசை ஒலி எழுப்பி கொண்டு மதிலை வளைத்து அவர்கள் போரிடுகிறார்கள். அப்படி போரிடும்போது அவர்கள் பகைவர்களுடைய அந்த மதிலை கைப்பற்றாமல் நாங்கள் உண்ணவே மாட்டோம் அப்படின்னு அவங்க வஞ்சினம் கூறிக்கொண்டு இருப்பாங்களாம். உண்ணவே மாட்டார்கள் அவர்கள், அப்படி இருப்பாங்க. அவர்கள் வெற்றி கொண்ட பிறகு அவர்களுடைய அந்த பகை நாட்டிலே களிர்களுடைய அந்த தந்தத்தை பறித்து கொண்டு அதை கொண்டு போய் கள்ளுக்கடையில் விலையாக கொடுத்து வாங்கி அருந்தி கொண்டு அவர்கள் விருப்பம் போல வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் விரும்புவது போர் செய்யவே விரும்புகிறார்களாம். அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசன் போர் புரிய சென்றதனால இவனை பிரிந்த இவனுடைய மனைவியர், அதாவது இவனை காதலித்தவர்கள், இவனுடைய மனைவியர் எல்லோரும் என்ன பண்ணுவாங்களாம், அரண்மனை மாடத்திலே அவர்கள் தங்களுடைய பிரிந்திருந்த நாட்களை எல்லாம் குறித்து கொண்டு தங்களுடைய கைவிரலால் குறித்து கொண்டு அதனால் அவர்கள் விரல்கள் சிவந்து போகுமா, அப்படி அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மன்னன் எப்பொழுது அவர்களை கண்டு தன்னுடைய இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சி அடைவானோ, அந்த படை வீரர்கள் எப்பொழுது திரும்பி போய் அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடருவார்களோ அப்பொழுதுதான் இந்த மன்னனும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அன்று இவன் எப்படி திரும்புவது, தன்னுடைய இயல்பான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எப்பொழுது திரும்புவான் அப்படின்னு கேட்கிறது இந்த பகுதி. இதற்கு அடுத்த பகுதியாக 69வது பாடலாக மண்கெழு ஞாலம் அப்படின்ற தலைப்பு கொடுத்தப்படும். இந்த உலகம் மண்ணுருண்டையாக இருக்கின்ற இந்த உலகம் அப்படின்றது இதனுடைய பொருள். இந்த உலகத்தில் இங்கே என்ன காட்சி வருகிறதுனா, யானைகள், மலையைப் போல யானைகள் இருக்கின்றது, அதிலிருந்து அருவி போல வெற்றி கொடிகள் பறக்கின்றது, கடல் போல இந்த மன்னனுடைய படைகள். போர் முரசு எப்படி அடிக்கிறது என்றால், கடல் அலை காற்று மோதி அடிக்கும் பொழுது ஏற்படுகிற ஓசை போல போர் முரசு அடிக்கிறது. சிதைவுற்ற வாள், அவர்களுடைய குருதிக்கரை படிந்த வேல், இப்படியெல்லாம் குதிரைகள் சோர்ந்து போய் காட்சி அளிக்கின்றது பகைவர் மீது போர் புரிந்து. அதனால் கொடுங்கோல் மன்னர்களை எல்லாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் வெற்றி பெற்று அவன் குடிமக்களுக்கு நன்மை செய்கிறானா, குடிமக்களுடைய நல்ல வாழ்க்கையை அவன் நிறுவுகிறான், அமைதியான வாழ்க்கையை வாழச் செய்கிறான் இந்த வேந்தன். அதே போல் இவன் முன்னோர்களும் அப்படித்தானா, அவர்களுடைய ஆணை சக்கரம் செலுத்துவதனால அசைகின்ற இந்த உலகத்தில் அசையாத உறுதி உடையவர்கள் இவனுடைய முன்னோர்கள் அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடுது. அதே போல் இவன் இவர்களுக்கெல்லாம் மழை போல கொடை அளித்து நல்லபடியாக இவன் அரசாட்சி செய்கிறான் அப்படின்னு அவன் முன்னோர்களையும் வாழ்த்தி இவனையும் வாழ்த்துகிறது இந்த பகுதி. அடுத்தது 70வது பாடல் பறைக்குரல் அருவி அப்படிங்கிறது இந்த தலைப்பு. அதாவது அருவியின் ஓசை பறையை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது இந்த உலகத்தில் அல்லாமல் மேல் உலகத்திலும் கேட்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு இந்த பகுதி குறிப்பிடுவதனால இந்த தலைப்பு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அரசனுடைய களிறுகளை செலுத்தியபடி செல்கின்ற கால்களும் புறவிகளை செலுத்தியபடி விரைகின்ற அந்த காலின் ஓரங்கள் அப்படி, அதால் இவங்க வேலினால் பெற்ற வெற்றி, இவனுடைய வில்லினால் பகைவர்களை அச்சுறுத்திய வெற்றி, அவ்வாறு இந்த மன்னன் வெற்றி பெற்று இருக்கிறான். அப்படிப்பட்ட வெற்றியை உடைய இந்த மன்னன் பனங்குருத்தும் குவளை மலர் மாலையும் சேர்த்து அணிந்திருக்கிறான். இவனுடைய வீரர்களுடைய சிறப்பை புகழ்ந்துவிட்டு இந்த மன்னன் விளையாட்டாக கூட பொய் சொல்ல மாட்டானாம். பொய் சொல்லாத வாய்மையாளன் அப்படின்னு சொல்லிட்டு பகைவர்களுக்கு முன்னே தன்னை பழித்தார் அப்படின்னு யாராவது இருந்தாலும் அவர்கள் மீது சினம் கொள்ளாத அறிவு உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அரசமாவி தேவியை பற்றியும் இந்த பகுதி பாடல்கள் குறிக்குது. இங்கே இந்த பகுதி வேள்வியின் மூலம் இவன் அந்தணர்களை மகிழ்விக்கிறான், தேவர்களுக்கு அவியுணவை அளிக்கிறான். வேள்வி செய்ததனால தேவர்களுக்கு அவியுணவு கிடைப்பதனால் வானுலகில் இருக்கிறவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இவன் வேதங்களை தொடர்ந்து ஓதுவதால் முனிவர்களை இன்புறுத்துகிறான் அப்படிங்கிறதும் இந்த பகுதி சொல்லுது. இவன் தன்னுடைய 2 புதல்வர்களையும் முதியவர்களை காப்பதற்காக விடுத்தான் அப்படிங்கிறது குறிப்பிடுது. அதாவது முதியவர்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய புதல்வர்களை விட்டு இவனுடைய புதல்வர்களை விட்டு சேவை செய்ய சொல்லுவதால் அது ஒரு உதாரணம் போல இருக்கிறது. அதனால் முதியவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கிறது தென்படுது. இது பல அரசர்கள் செய்கின்ற செயலாக இந்த சேர மன்னர்கள் தங்களுடைய குழந்தைகளை மிகப்பெரிய புலவர்களுக்கோ குருவுக்கோ சேவை செய்ய விடுக்கிறார்கள். அப்படி தேவர்கள் வாழும் வான் உலகத்தையும் இவனுடைய புகழானது சேரும்படி இங்கே இந்த
ஐயரை மலை என்ற ஒரு மலை, அந்த மலையின் இடையில் சிகரங்களுக்கு இடையிலே அருவி வீழ்கிறது. அந்த அருவியில் இருந்து ஒலிக்கின்ற ஓசையானது தேவர்கள் வாழ்கின்ற வானுலகம் வரைக்கும் கேட்கிறது அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுது. இன்றைக்கு நாம் பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்தை பற்றி நாம் பார்த்தோம். இதன் பாட்டுடை தலைவன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் பற்றி நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.